வணக்கம்யா, வணக்கம்மா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முட்டை அமினோ அமிலம். இது வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போது செடியில் வந்து பூ வைக்கிது, காயெலாம் வைக்கிது இல்லையா? இது வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, பூ வைக்கிற எண்ணிக்கை அதிகமாகும். அதே போல் காய் அதோட எண்ணிக்கை அதிகமாகும். அதுக்கப்புறம் இலையில அடிக்கிறப்போ இதை நம்ம ஒரு பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்தலாம். இப்போ வீட்டிலலாம் வந்து செடியெலாம் போகிறோம் இல்லையா? காய் செடிலாம் அது நம்ம வந்து சாப்பாடு தானே பயன்படுத்துவோம். அப்போ நீங்கள் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இயற்கையாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சாப்பாடுக்கும் வந்து இயற்கையாக இருக்கும், எந்த கெமிக்கல் இல்லாமல் இருக்கும். இதில் வந்து என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, முட்டை, எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறம் நாட்டு வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை. அது மூணு தான் தேவைப்படும். அது 3 வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்லித்தரேன். எப்படி பண்ணுறது நாங்கள் கேட்குறோம், நீ சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கணும்யா. இப்போ வந்து 10 முட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கணும். 1/2 கிலோ சர்க்கரை, ஒரு 20லேருந்து 25 எலுமிச்சைப்பழ சாறு. எதுக்குன்னா இது ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு சாறு எடுத்துக்கணும். தண்ணிலாம் கலக்கூடாது, வெறும் சாராக இருக்கும். இப்போ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் ஊற்றுறேன். முழுகிடுச்சாயா? இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு வந்து எலுமிச்சை சாறு போட்டுக்கணும். நம்ம எடுக்கிற முட்டை வந்து உடையாம இருக்கணும், உடையாத நல்ல முட்டையா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 10 நாள் வந்து என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு 10 நாள் டைட்டா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிரணும். ஆமா, டைட்டா க்ளோஸ் பண்ணி 10 நாள் இதை அப்படியே வச்சிருந்தோம். 10ஆவது நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அது திறந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த முட்டை ஓடுலாம் இருக்கு இல்லையா? உடைச்சா எவ்வளவு ஓடு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இல்லாம சாஃப்டா இருக்கும். நீங்க மசிச்சீங்கன்னா அந்த ஓடுமே மசிற அளவுக்கு சாஃப்ட் ஆயிடும். ஆமா ஆமா, சாஃப்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் 10ஆவது நாள் என்ன பண்ணணும்னா, நல்லா மசிச்சிடணும். இதை போட்டு அப்படியே மசிச்சிங்கன்னா ஒரு ஜூஸ் மாதிரி வந்துடும். ஆமா, ஜூஸ் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இந்த கரைசல் இந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? இதே அளவுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம சர்க்கரை சொன்னோம்ல, அதை தண்ணியில வச்சு கரைச்சி எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்னா, அதையும் வந்து 10ஆவது நாள் ஊற்றிடணும். ரெண்டும் ஈக்குவலாக ஊற்றுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி வச்சுக்கணும். எதனாலனா, இதில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கணும். அடுத்து வந்து 10 நாள் அந்த சர்க்கரை போட்டோம்ல, சர்க்கரை போட்டு அடுத்து 10 நாள் அதே மாதிரி வச்சிடணும். ஓரத்தில் எதுவுமே பண்ணாமல் வச்சிடணும். வெயிலில் வைக்கக்கூடாது, நல்ல இடத்துல வச்சிடணும். அடுத்த 10 நாள் போக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம். எந்த அளவில் பண்ணணும்னு பார்த்தோன்னா, 1 லிட்டர் தண்ணி அப்படின்னா 2 ml எடுத்துக்கணும். 2 ml மட்டும்தான். ஆமாம், எடுத்து நீங்கள் 10 லிட்டர் போடுறீங்கன்னா 20 ml அந்த மாதிரி எடுத்து ஸ்ப்ரே பண்ணிடலாம். அவ்வளோதான். புரிஞ்சுச்சாயா உங்களுக்கு? எதுவும் டவுட் இல்லையா? பயனுள்ளதாக இருந்துச்சு. பயனுள்ளதாக இருந்துச்சு. இது வந்து செலவு இல்லாமல் நீட்டாக சிம்பிளான செலவில் நல்லா ஒரு செடி. இது பயிர்களுக்கு பண்ணலாமா, செடிக்கு மட்டும் தானே? செடிக்கும் பண்ணலாம், பயிருக்கும் பண்ணலையா? நெல்லுக்குமே போடலாம். நெல் பயிருக்கு போடலாமா? அது பூ வைக்கிற நேரத்தில் வந்து ஸ்ப்ரே பண்ணணும். பூ வைக்கிறேன், அதை பறிஞ்ச உடனே பறிகிறதுக்கு முன்னாடியே வைக்க போகுது அப்படின்றப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா வைக்கிற பூ வந்து நிறைய எண்ணிக்கையில் பூ வைக்கும். மகசூலுமே அதிகமாக இருக்கும். அப்போ எலுமிச்சை சாறும் முட்டையும் தான், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, அவ்வளோதான். நன்றி.